விராட் கோலி அவரை பத்தி பேசும்போது சார் 84 ரன் சார் சார் அதுல 56 சிங்கிள் சார். ஒரு சிங்கிள் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். என்ன பார்த்தாலும் எதிர் டீம் பயப்படுது என் பேருக்கே. நான் எதுக்கு கிஃப்ட் பண்ணணும்னா சிங்கிள்ஸுக்கே ஆடுறேன். அவரே டயர்ட்னஸ்ல தான் அக்ராஸ் ஆடி அவுட் ஆனார். கட்சியில் அவர் பண்ற ஆளே கிடையாது. இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு பேட்ல சரியா பால் படல, உங்களுக்கு படுதுன்னா 6 பால் நீங்க ஆடணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது நிறைய பண்ணுவார், நான் பாத்திருக்கேன். அந்த அவரோட ஐபிஎல் கேம்ஸ்லயே அவருடைய மயங்க் அகர்வால் நல்லா ஆடுறாருன்னா இவர் வந்து செகண்ட் ஃபீல்டில் போயிடுவார். அதெல்லாம் பயங்கர திங்கிங். பேட்டிங் கண்டிஷன்ஸ் சேலஞ்சிங்கா இருக்குன்னா ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர்ல 2 ஹீரோஸ். ஒரு டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து கபில் தேவோட கம்பேர் பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா சார். இன்னைக்கு இருக்கிற சினாரியோல கபில் தேவ் அவர் தான். ஏன்னா ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், நேற்று போலிங் பாருங்க, ஸ்லோ ரன்ஸ் எல்லாம் கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி பிரில்லியண்டா போட்டார். கட்சியில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு T20 டீம் கேப்டன் பண்ணும் போது சாம்பியன்ஷிப் அடிச்சவர். அடுத்த தடவை ரன்னர் அப்பா வந்தவர். அப்ப அவர் எவ்வளவு மூலம் இருக்கும், அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, பர்சனல் ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எத்தனை வந்து அவரை கிரிப் பண்ண போது கடைசி ஓவர் போட்டு T20 சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு கொடுத்தவர். நியூசிலாண்டோட ஸ்லைட்லி லெஸ் டிஃபிகல்ட்டினா சவுத் ஆப்பிரிக்கா நம்ம தான். ஏன்னா அவங்க இவங்களோட மோசமா ஆடுவாங்க, ஸ்பின் நல்லா டர்னிங் விக்கெட்ல. அந்த மேட்ச்ல வந்து யாரும் அவங்க காது கிட்ட போயிட்டு சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து மேட்ச் இது செமிஃபைனல்ஸ் அப்படின்னு யாரு காதல் பண்ணலாம். நியூசிலாந்து மேட்ச்ல பண்ணதை விட ஆஸ்திரேலியா மேட்ச்ல இன்னும் பெட்டரா பண்ணும். ஃபீல்டிங் ஒண்ணுதான் கொஞ்சம் மேட்டர் ஆஃப் கன்சர்னா இருக்கு. யார்கிட்ட போனாலும் 2 மாதிரி ஒரு பயமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் கப்புக்கு ஃபுல்லி டிசர்விங் பண்ணிக்கிட்டே இருக்கும். விராட் கோலி அவரை பத்தி பேசும்போது சார் 84 ரன் சார் அதுல 56 சிங்கிள் சார். இப்போ இங்கிலாந்து எல்லாம் வந்து ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க சார். என்னன்னா வந்து அவங்க 50 ஓவர்ஸ் 20 ஓவர்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க, 20 ஓவர்ஸ் 100 அவங்க இது மாதிரி ஆடிட்டு இருக்காங்க சார். இப்போ ஒரு சிங்கிள் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அவரு போஸ்ட் மேட்ச்ல பேசும்போது சொல்றாரு, எனக்கு இந்த இன்னிங்ஸ் தான் வந்து மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா வந்து என்னால வந்து டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்க முடியாது, 4-6 இல்லாம நான் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கேன், இன்னொரு பிளேயருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறேன் அப்படின்றது. எவ்வளவு பேர் இதை பார்த்து கத்துக்கணும் சார் யங்ஸ்டர் பிளேயர்ஸ். ஆமா, நான் ஏற்கனவே வீடியோல சொல்றேன். மாடல் உங்களுக்கு சேசிங் மாடல் மேட்ச் இது. 8000 ரன் சார் சேசிங்ல. நான் 4-6 வச்சா கிரௌட் கை தட்டும், நான் சிங்கிள் வச்சா கிரௌட் கை தட்டாது. பட் எனக்கு ஒண்டிதான் தெரியும் அந்த சிங்கிளோட வேல்யூ. அதுவும் இந்த பிட்ச்ல விச் இஸ் டர்னிங் அண்ட் விச் இஸ் ஹெல்பிங் ஸ்லோ பவுலர்ஸ். நான் அடிக்க போனேன்னா என் டீம் கவுந்துரும். நான் ஒரு நோ பால் போடலாம், நான் நோ பால் போட்டா டீம் கவுந்துரும். அதனாலே நான் மரியாதை லைனை மதிக்காம போடணும். அந்த மாதிரி ஹி நோஸ். என்ன பார்த்தாலும் எதிர் டீம் பயப்படுது என் பேருக்கே. நான் எதுக்கு கிஃப்ட் பண்ணணும்னா சிங்கிள்ஸுக்கே ஆடுறேன். அவரே டயர்ட்னஸ்ல தான் அக்ராஸ் ஆடி அவுட் ஆனார். கட்சியில் அவர் பண்ற ஆளே கிடையாது. ஆமா சார், எனக்கே தோணுது என்னன்னா முடிச்சிட்டு போயிடுவாரு. ஆமா, செல்பிஷ்னஸ்ன்றது கிடையாது. அவரே ஆடி 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 சிங்கிள்ஸுக்கு ஆடி ஆடி ஆடினதுனால தான் நம்மளுடைய போக்கஸ் அத்தனை பேட்டர்ஸுக்குமே சிங்கிள்ஸ்ல இருந்ததுனால தான். ஏன்னா தே ஹேவ் டாப் கிளாஸ் ஃபீல்டர்ஸ் கார்டனிங் தி இன்னர் சர்க்கிள். அவங்கள பீட் பண்ணி நீங்க சிங்கிள்ஸ் எடுக்கிறீங்கன்னா இது ஒர்த் 300 ரன். ஆஸ்திரேலியன் நியூசிலாந்து ஃபீல்டிங்லாம் இது ஒர்த் 300 ரன். ஸோ நாளைக்கு ஒரு யங்ஸ்டர் வந்து எப்படி பிளான் பண்ணுவீங்க இன்னிங்ஸ் நான் சேஸ் பண்றதுக்குன்னா இதை பால் பை பால் பார்க்கணும், ஹைலைட்ஸ் இல்லை. பால் பை பால் அவங்க ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ், அப்ரோச் எப்படி இருக்கு, என்ன ஸ்பீட்ல ஓடுறாங்க 2வது ரன், இதுக்கெல்லாம் ஒரு பைபிள் ஒரு குர்ஆன் ஒரு கீதை மாதிரி. சார் இன்னொரு விஷயம் வந்து பேசணும்னு நினைச்சேன் சார். நான் வந்து ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன் சார். ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி அஸ்வின் அவரோட சேனல்ல வந்து KL ராகுல வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணிருப்பாரு சார். அப்ப சொல்லுவாரு, அப்ப கேட்பாரு, இந்த 2023 வேர்ல்டு கப்ல நீங்களும் விராட் கோலி தான் ஆடிட்டு இருந்தீங்க, அப்ப வந்து அந்த மேட்ச் வந்து அங்கதான் ஆச்சு, ஏன்னா அவரோட ஃபாஸ்டா போகாம இதுவாயிடுச்சு அப்படின்னும் போது அவர் சொல்லியிருப்பாரு, திரும்ப நான் அந்த மொமெண்ட்டுக்கு போய் நான் வந்து அக்ரெசிவா ஆட ட்ரை பண்ணுவேன், நான் விராட் ஒரு பக்கம் ஆட சொல்லிட்டு நான் அக்ரெசிவா ஆட ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு இந்த வாக் ஆன் த டாக் அப்படின்னு சார் அதை பண்ண மாதிரி இருந்துச்சு சார். அவர் உள்ள வந்தவனே விராட் கோலி இருக்காரு அப்படின்ற தைரியத்துல கட்ட டப்ப டப்பான்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா உள்ள வந்து இவர் அப்படியே ஸ்லோ ஆயிட்டாரு சார். ஆமா, அதுதான் மூலம் கரெக்ட். இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஒரு பெட்டர் பிளேயரா இருக்கலாம். நீங்க 3 6 அடிச்சா நான் 6 6 அடிக்கிறேன்னு இருக்கலாம். இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு பேட்ல சரியா பால் படல, உங்களுக்கு படுதுன்னா 6 பால் நீங்க ஆடணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது நிறைய பண்ணுவார், நான் பாத்திருக்கேன். அந்த அவரோட ஐபிஎல் கேம்ஸ்லயே அவருடைய மயங்க் அகர்வால் நல்லா ஆடுறாருன்னா இவர் வந்து செகண்ட் ஃபீல்டில் போயிடுவார். அதெல்லாம் பயங்கர திங்கிங். அதுதான் கிரேட். இன்னைக்கு அவருக்கு சரியா படுறதுன்னு அவர் அடிக்கிட்டோம். நான் செல்பிஷா நானும் காட்டுறேன், யாரு நானும் பெரிய ரவுடி தான் அப்படின்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்றதை கரெக்டா புரிஞ்சு பண்ணாரு. ஹி இஸ் a class apart. உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், பேட்டிங் கண்டிஷன்ஸ் சேலஞ்சிங்கா இருக்குன்னா ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர்ல 2 ஹீரோஸ். ஒன்னு KL ராகுல், இன்னொன்னு அக்சர் பட்டேல். இவங்க 2 பேர் தான்
பேட்டிங்க்கு கண்டிஷன் சேலஞ்சா இருக்கும் போது பிரமாதமா ஆடக்கூடிய 2 பிளேயர்ஸ் வந்து சார் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். நம்ம இந்த இன்டர்வியூ போயிட்டே இருக்கும்போது வந்து ஸ்டீவ் ஸ்மித், ஒன் ஆஃப் தி ஆஸ்திரேலியாஸ் கிரேட்ஸ், ஆஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் ஓடிஐ சார். ஆஃப்டர் இந்த எக்ஸிட்ல இருந்து அவரும் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு சார். டெஸ்ட்ல இது ஓடிஐ கிரிக்கெட்ல இருந்து மிகப்பெரிய ஜாம்பவான். நமக்கு வந்து ஒரு வேர்ல்டு கப்பை வாரி வச்சவர் சார். 2015ல அவர் அடிச்ச அந்த 100னாலதான் நம்ம தோத்தோம் சார். பட் இஸ் அ ஃபெனாமினல் பிளேயர்ல சார். ஒரு கோலி மாதிரி தானே சார் அவரும். phenomenal பிளேயர் அண்ட் ஒரு தனி கிளியரா வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணார் ஒரு டைப் ஆஃப் டெக்னிக் அக்ராஸ். முன்ன சுனில் கவாஸ்கர் ஆடுவார், பேக் அண்ட் அக்ராஸ் போய் நின்னுகிறது. ஸோ பவுன்சர்ஸ் வந்து டேக்கிள் பண்றது. பெரிய ஃபைட்டர் டாப் கிளாஸ் கிரிக்கெட்டர். நடுவில் ஏதோ ஒரு காமெடி பண்ணி விராட் கோலிக்கும் அவருக்கு ஒரு சண்டை வந்து பிரெயின் ஃபைட். இங்க என்ன பிரெயின் ஃபைட்? பெங்களூர்ல பிரெயின் ஃபைட். திடீர்னு உள்ளுக்குள்ள சிக்னல்ல பார்த்துலாம் நான் ரீப்ளேக்கு போறதா வேணாமான்லாம் பண்ணார்ல, அதெல்லாம் அந்த காமெடி பண்ணாரு. இன்னொரு இப்ப லேட்டஸ்டா ஒரு காமெடி பண்ணிருக்காரு. ஒரு குல்தீப்புக்கு ஒரு சைனா மேனுக்கு ஆட போயிட்டு கூகுளி போயிடுச்சுன்னா அப்படின்னு டம்ஷராட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. பார்த்துன்னு இருக்கோம், எங்களுக்கும் தெரியும் கிரிக்கெட். அதெல்லாம் எனக்கு தெரியுது. நீங்க பீட் ஆயிட்டீங்க, உங்களை விட்டு பால் போயிடுச்சுன்னு. அதுக்காக இவர் தான் ஸ்டீவ் ஸ்மித், இவர் கூறுகிறார் அப்படின்னு நியூஸ் மாதிரிலாம் எங்களுக்கு சொல்லணும். இந்த நிறைய பேர் பேட்டிங் அவுட் ஆயிட்டு அந்த எட்ஜ் இப்படி பார்த்துனே போவாங்க பேட்டை. அதே எட்ஜ் உன் பேட்ல இருந்த போது தான் நீ 6 அடிச்ச. இப்ப அந்த எட்ஜை பார்த்தா நாங்க சொல்ல நீ எட்ஜ் இந்த டிப்ல ஆடுட்டு நீ மிடில் எடுத்து ஓயிஸ்தான். இதே பேட்டை பார்க்கறது எல்லாருக்கும் கதை சொல்றது. பாருங்க, இதனால தான் நான் அவுட், இல்லாட்டா நான் பொழந்திருப்பேன். மேக்ஸ்வெல் ஒரே பால் 250 அடிக்கணும்னு பார்ப்பாரு. அதெல்லாம் முடியவே முடியும். நேத்தா அவர் பண்ணது மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் சார். போடுறாங்க அத்தனை பேருமே லூசுன்னு வச்சுனாரு சார். இன்னொரு பக்கம் ஒரு ஆல்ரவுண்டர் வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியம், இத வந்து இந்த கேள்வி உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். ஆக்சுவலி என்னன்னா, ஹார்திக் பாண்டியா அவர் இனிஷியலா கொஞ்சம் நல்லா பஸ்ட் ஆகி வரும்போது வந்து ஒரு ஒரு டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து கபில் தேவோட கம்பேர் பண்ணாங்க. அப்ப அதுக்கு அந்த கமெண்ட் வந்து நிறைய ஹார்ஷாவும் இருந்துச்சு, கபில் தேவ் எவ்வளவு பெரிய ஆளு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா சார் நேத்து அவரோட இதை ப்ரூவ் பண்ணிட்டாருல சார். நம்ம ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு 10 for 4 5 ஆகி கட்சி 2017 இவர் ஒருத்தர் அடிச்சார்ல. ஆமா சார். அந்த வீடியோ வேணா போய் பாருங்க. அடுத்த கபில் தேவ் இவர் தான் நான் சொன்னேன். என்னையும் நிறைய பேர் திட்டினாங்க. என்ன அதனால அந்த கபில் தேவ் அளவுக்கு போலிங்ல டேலண்ட் கிடையாது. அந்த ஷார்ப் அவுட் ஸ்விங்கர்ஸ் பனானா ஸ்விங் போடுறதோ இல்ல கபில் தேவ் மாதிரி பிளாம்போயன்ஸ் கிடையாதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் இன்னைக்கு இருக்கிற சினாரியோல கபில் தேவ் அவர் தான். ஏன்னா ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், நேற்று போலிங் பாருங்க, ஸ்லோ ரவுண்ட்ஸ் எல்லாம் கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி பிரில்லியண்டா போட்டார். கட்சியில இறங்கி ஒரு 3 6 விட்டாரு பாத்தீங்களா நேற்றுக்கு. அதெல்லாம் பயந்துருவாங்க. அடுத்த சார் அது அடிக்கும் போது அங்க நம்ம ஒரு இது இருக்கும்ல சார். முன்னாடி டோனி அவர் ஆடும் போது அங்க அப்படியே ரிலாக்ஸா இருக்கும் சார். முன்னாடி நம்ம இந்தியன் டீமை காட்டும் போதுலாம் நேத்து கம்பீர், கோலி எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு 6க்கும் வந்து அடி சூப்பர் 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 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார். மை மோஸ்ட் ஃபேவரட் சூரியகுமார் அவரு தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். நான் ஃபேன்னா அவங்க 2 பேருக்கு ஃபேனு. இன்னொரு விஷயம், இஸ் அ பிரெய்னி கை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு T20 டீமை கேப்டன் பண்ணும்போது சாம்பியன்ஷிப் அடிச்சவர். அடுத்த தடவை ரன்னர் அப்பா வந்தவர். அப்ப அவர் எவ்வளவு மூளை இருக்கும், அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, பர்சனல் ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எத்தனை வந்து அவரை கிரிப் பண்ண போது கடைசி ஓவர் போட்டு T20 சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு கொடுத்தவர். அவர்லாம் வேற லெவல் கிரிக்கெட்டர். அவுட்ஸ்டாண்டிங், ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். இப்ப கூட மேன் ஆஃப் தி மேட்ச் அடுத்த மேட்ச் அவர் தான் இருப்பாரு தோணுது. நேற்று போர்காஸ்ட்ல நான் சொன்னதுல வந்து கோலி அண்ட் ஹர்திக் வில் பி தி ஹீரோஸ் கரெக்டா பண்ணாங்க 2 பேரும். சூப்பரா பண்ணாங்க சார். சார் அப்படியே வந்து அடுத்த மேட்ச் நியூசிலாண்டோட ஸ்லைட்லி லெஸ் டிஃபிகல்ட்டினா சவுத் ஆப்பிரிக்கா நமக்கு தான். ஏன்னா அவங்க இவங்களோட மோசமாடுவாங்க ஸ்பின், நல்ல டர்னிங் விக்கெட்ல. அவங்களோட டர்னிங் விக்கெட்ல சரி. நியூசிலாந்துக்கு வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க சார். சாண்ட்னர், ஒரு 2-3 ஸ்பின்னர்ஸ், நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஆமா இருக்காங்க. அதனாலதான் நியூசிலாண்டோட சவுத் ஆப்பிரிக்கா நம்ம பெட்டர் வந்தான்ற. ஏன்னா அவங்க நம்ம கிட்ட ஒரு சின்ன ஜிங்ஸ்ல இருந்துனே இருப்பாங்க எப்பவுமே. ஆனா ப்ரொவைடட் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுடைய மேட்ச்ல and they are playing today's match, அந்த மேட்ச்ல வந்து யாரும் அவங்க காது கிட்ட போயிட்டு சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து மேட்ச் இது செமிஃபைனல்ஸ் அப்படின்னு யாரு காதுல சொல்லலாம் அவங்க வந்துருவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் beating South Africa is slightly easier than beating New Zealand. New Zealand will be tougher sir எனக்கு பொறுத்த வரைக்கும். அதே கடப்பார ஃபீல்டிங், அதே ஸ்பின் நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கப்புக்கு ஃபுல்லி டிசர்விங் இந்தியா தான். இந்தியா தான் கப்பு ஜெயிக்கும்ன்றது நீங்க வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அனௌன்ஸ் பண்ணும்போதே சொல்லிட்டீங்க சார். எனக்கு என்னன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில வந்து இப்ப ஃபைனலுக்கு நோக்கி வந்துட்டோம். இப்ப வந்து அடுத்த மேட்ச்ல வந்து ஏதாவது மாற்றங்கள் எதிர்பார்க்கலாமா சார்? ஏதாவது ஒரு சேஞ்ச் மேபி இப்போ இன்கேஸ் சவுத் ஆப்பிரிக்கா வந்தாங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அந்த மாதிரி பண்ணுவாங்களா சார்? இல்ல பாஸ், எனக்கு சேஞ்சஸ் தோணல.
எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஸ்வாப் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஸ்ரேயஸ் ஐயரும் கேஎல் ராகுலும் ஸ்வாப் பண்ணிக்கலாம்னு தோணுது பொசிஷன்ல சார். அவங்களுடைய பொசிஷன். ஏன்னா நல்ல ஷைன் இருக்கிற பால்ல கிளைட் பண்ணி சிக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி டெக்னிக்கலி சவுண்டா இருக்கிறதுனால கேஎல் ராகுலுக்கு இருக்கு. ஸோ ஏர்லியர் டு ஓப்பனிங் போனாருன்னு அவருக்கு பெட்டர். வேற ஸ்ரேயஸ் ஐயர் எந்த ஸ்டேஜ்ல வேணா பவர் பேக் இன்னிங்ஸ் அடிப்பார். அதனால அது பண்ணலாம்னு எனக்கு தோணுது. பட் ஐ டோன்ட் திங்க் தே வில். இல்ல சார், எனக்கு அதுல என்னன்னா கேஎல் ராகுல் வந்து லெக் ஸ்பின் கொஞ்சம் ஓரளவு தடுமாற்றமா தான் சார் ஆடுவாரு. ஆனா வந்து ஸ்ரேயஸ் இருந்தீங்க ஸ்பின்னே போட முடியாது சார். அவர் பாதி ரீச்ல வந்து நின்றுறாரு சார். நேத்தே கூட ஜாம்பா போடும்போது அவர் வந்து பாதி பீச்ல தான் எல்லா பாலும் ஆடிட்டு இருக்காரு, லெஃப்ட் ரைட் சென்டர்னு. சோ வந்து அவங்க அந்த அட்டாக் பண்ணுன்றதுக்காக தான் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த 2 டவுன்ல வச்சிருக்காங்கன்னு தோணுது சார். கரெக்ட். 11 காம்பினேஷன்ஸ் ஃபேபுலஸ். இதே 4 ஸ்பின்னர்ஸ் ஆடணும். இந்த 4 ஸ்பின்னர்ஸ் ஆடுறாங்கனாலே சைக்கலாஜிக்கலா ஒரு 25% டவுன் மேட்ச் உள்ள என்டர் பண்ணும்போது ஆப்போனன்ட்ஸ் அந்த நாளுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா கரெக்டா மேனேஜ் பண்றோம். ஹர்திக் அண்ட் ஷமியை வச்சு மேனேஜ் பண்றோம். அண்ட் அவங்க அடிச்சிட்டாங்கன்னா 4 ஸ்பின்னர்ஸ் வந்தோன்னு அப்படியே இறங்குது ஆப்போனன்ட்டுக்கு ரன் ரேட். உங்களுக்கு வேற என்ன வேணும்? அதான் இன்ஜரி ஆகாம பாத்துக்கணும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி எனக்கு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணதோட ஃபீல்டிங் வந்து நியூசிலாந்து மேட்ச்ல பண்ணதை விட ஆஸ்திரேலியா மேட்ச்ல இன்னும் பெட்டரா பண்ணும். ஃபீல்டிங் ஒண்ணுதான் கொஞ்சம் மேட்டர் ஆஃப் கன்சர்னா இருக்கு. யார்கிட்ட போனாலும் 2 மாதிரி ஒரு பயமா இருக்கு. அருண் தான் வந்து மேன் ஆஃப் தி மேட்சா இருப்பாரு ஃபைனல் அப்படின்னு நான் ஒரு ப்ரெடிக்ட் பண்றேன் சார். கண்டிப்பா வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்தாங்கன்னா ஏற்கனவே ஒரு 5 வந்து அவங்க ஊருக்கே போய் எடுத்துட்டு வந்தாரு. சோ அந்த மேட்ச்லயும் அவர் தான் இது பண்ணுவாரு. சோ இந்தியா கப்பு ஜெயிக்கும். கப்பு ஜெயிச்ச இதோட உங்ககிட்ட வந்து பேசணும்னு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிருக்கேன் சார். கப்பு ஜெயிப்போம். நாங்க வீணா டயலாக் பண்ண மாட்டோம். அதனால எங்களுக்கு வந்து கப்பு ஜெயிக்கணும். ஆனா கப் சிப்னு இருக்கும். எதிராளிக்கு தான் ஹிக்கப்ஸ் அதிகம். அந்த டெக்னிக்ல தான் நாங்க போவோம் கிரிக்கெட். அப்படியே ஆடும். அதான் நல்லா இருக்கும் ரிசல்ட். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எப்பயும் போல நிறைய பாசிட்டிவிட்டி, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இன்னொன்னு நம்மளோட வீடியோஸ் நிறைய கிரிக்கெட்டர்ஸும் பாக்குறாங்க. நிறைய நீங்களே சொன்னீங்க வருண் அவர் கூட வந்து நமக்கு இது பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்கும்போது நம்மளோட கடமைகளும் நிறைய இருக்கு. ஸோ நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி சார். சைட் ஆஃப் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். சுரேஷ் கிருஷ்ணா டைரக்டர் வந்து கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இருப்பார் மேட்ச் நடக்கும்போது. இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் நான் சொன்னோன்னே என்ன பண்ணாரு, கிரிக்கெட்ஸ் ஆக்டோபஸி அப்படின்னு போட்டு என்னோட போட்டோ போட்டு ஒரு ஸ்டில் தேங்க்ஸ் டு ஹிம். அவரு வைஜி மகேந்திரன் பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க மேட்ச் நடக்கும்போது. ஸோ தேங்க்ஸ் டு தெம் ஆல்சோ. சார் ரொம்ப நன்றி சார். ஃபைனல் முடிஞ்சோடனே கோப்பையோட வந்து இந்தியா கொண்டாட்டத்தை பேசுவோம் சார். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ.